டிராகன் படக்குழுவினரை அழைத்து நடிகர் ரஜினிகாந்த் வாழ்த்து தெரிவித்துள்ளார். 100 கோடி ரூபாய் வசூலித்ததை அடுத்து அதனை கேக் வெட்டி கொண்டாடியுள்ளது டிராகன் படக்குழு. அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன் நடிப்பில் தயாரான டிராகன் படம் அண்மையில் வெளியாகி பெரிய வரவேற்பை பெற்றது. நடிகர் பிரதீப் ரங்கநாதனை அழைத்து இந்த நடிகர் ஆமீர் கான் பாராட்டியிருந்தார். டிராகன் படத்தின் இயக்குனர் அஸ்வத்தை நடிகர் ரஜினிகாந்த் நேரில் அழைத்து பாராட்டினார். இந்த சூழலில் படம் 110 கோடி ரூபாய்க்கும் அதிகமான வசூலை ஈட்டியதை கொண்டாட நினைத்த படக்குழு கேக் வெட்டி உற்சாகமாக தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். பிரேசிலின் ஒலிண்டா நகரில் நடந்த கார்னிவலில் பல்வேறு துறை பிரபலங்களின் பிரம்மாண்ட பொம்மை உருவங்கள் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டன. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப், பிரேசில் நடிகை பெர்னாண்டோ டாரஸ், கால்பந்து வீரர்கள் பீலே, மெஸ்ஸி பொம்மைகளும் ஊர்வலத்தில் இடம் பிடித்தனர். கார்னிவலில் இடம் பிடித்த பொம்மைகள் அந்நகரின் அருங்காட்சியகங்களில் ஆண்டு முழுவதும் பார்வையாளர்களுக்காக காட்சிப்படுத்தப்படும். நெல்லை மாநகர பகுதியில் அனுமதியின்றி கட்டப்பட்ட 200 கட்டிடங்கள் கண்டறியப்பட்ட நிலையில் 8 வணிக கட்டிடங்களுக்கு மாநகராட்சி அலுவலர்கள் சீல் வைத்தனர். நெல்லை மாநகராட்சி பகுதியில் அனுமதியின்றி கட்டப்பட்ட கட்டிடங்களை கணக்கெடுக்கும் பணி கடந்த சில மாதங்களாக நடைபெற்று வருகிறது. இதுவரை 200 கட்டிடங்கள் அனுமதியின்றி கட்டப்பட்டதாக கண்டறியப்பட்ட நிலையில் உள்ளூர் திட்டக் குழுமத்தின் அனுமதியின்றி 68 கட்டிடங்கள் கட்டப்பட்டதும் கண்டறியப்பட்டது. இதனையடுத்து அனுமதி இல்லாத கட்டிடங்களுக்கு சீல் வைக்கும் பணியை உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் உத்தரவின் பேரில் நெல்லை மாநகராட்சி அதிகாரிகள் தொடங்கினர். அதன்படி நெல்லை மேலப்பாளையம் ரவுண்டானா அருகே உள்ள தனியார் வணிக வளாகம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களை ஆய்வு செய்த அதிகாரிகள் 8 வணிக கட்டிடங்களுக்கு சீல் வைத்தனர். இதேபோன்று தச்சநல்லூர், மேலப்பாளையம், பாளையங்கோட்டை மற்றும் நெல்லை டவுன் மண்டலங்களுக்குட்பட்ட பகுதிகளில் அனுமதி பெறாமல் கட்டப்பட்ட கட்டிடங்கள் விரைவில் சீல் வைக்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஒலிம்பிக் போட்டிகளில் 5 முறை பங்கேற்றவரும் தொடர்ந்து 9 முறை தேசிய பட்டம் வென்றவருமான இந்திய நட்சத்திர டேபிள் டென்னிஸ் வீரர் சரத்கமல் தனது ஓய்வை அறிவித்துள்ளார். சென்னையில் முதல் முறையாக WTT ஸ்டார் கண்டெண்டர் போட்டிகள் வரும் 25ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை நடைபெற உள்ளன. இந்த போட்டிகளுடன் ஓய்வு பெற இருப்பதாக சரத்கமல் கூறியுள்ளார். கடந்த ஆண்டு நடந்த பாரிஸ் ஒலிம்பிக் தொடக்க விழாவில் வீரர்கள் அணிவகுப்பின் போது இந்திய தேசிய கொடியை சரத்கமல் ஏந்திச் சென்றார். கடந்த 2 நாட்களில் மட்டும் தங்கம் விலை சவரனுக்கு 1000 ரூபாய் உயர்ந்துள்ளது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை 2வது நாளாக உயர்ந்துள்ளது. திங்கட்கிழமை ஒரு சவரன் 63,520 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட தங்கம் அடுத்த நாளே சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்து 64,080 ரூபாயாக விற்கப்பட்டது. புதன்கிழமை ஒரு சவரன் விலை 440 ரூபாய் உயர்ந்து 64,520 ரூபாயாக விற்கப்படுகிறது. 1 கிராம் தங்கம் விலை 55 ரூபாய் உயர்ந்து 8,065 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலையில் மாற்றமின்றி 1 கிராம் 107 ரூபாய்க்கும், கட்டி வெள்ளி விலை 1 கிலோ 1,07,000 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. கடந்த 2 நாட்களில் மட்டும் தங்கம் விலை சவரனுக்கு 1000 ரூபாய் உயர்ந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே கண்மாயில் கிராம மக்கள் மீன்களை போட்டி போட்டுக் கொண்டு பிடிக்கும் காற்றுதான் இது. காரைக்குடி அருகே காவேரிப்பட்டி கிராமத்தில் உள்ள காவேரி கண்மாயில் மழை பெய்து விவசாயம் செழிக்க வேண்டி பாரம்பரிய மீன்பிடி திருவிழா நடைபெற்றது. இதில் காவேரிப்பட்டி, செண்பகம்பேட்டை, இரணியூர், கீழச்சிவல்பட்டி, அம்மாப்பட்டி, சிறுகூடல்பட்டி உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் தாங்கள் வைத்திருந்த ஊத்தாக்கூடை, கச்சா, கொசுவலை, அரிவலை உள்ளிட்ட உபகரணங்களை பயன்படுத்தி ஆர்வத்துடன் மீன்பிடித்தனர். இதில் விரால், கட்லா, கெண்டை உள்ளிட்ட பல வகை மீன்கள் கிடைத்ததால் கிராம மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர்.
பிரதமர் மோடிக்கு தமிழ் மீது உண்மையாகவே அன்பு இருக்குமானால் அதை ஏன் செயலில் காட்டுவதில்லை என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம் என்ற தலைப்பில் திமுகவின் அதிகாரப்பூர்வ நாளேடான முரசொலியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 8வது கட்டுரையை எழுதியுள்ளார். அதனை தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், நாடாளுமன்றத்தில் செங்கோல் வைப்பதற்கு பதிலாக தமிழ்நாட்டில் உள்ள மத்திய அரசு அலுவலகங்களில் இந்தியை நீக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். தமிழை வாயளவில் மட்டுமே புகழாமல் இந்திக்கு நிகரான அலுவல் மொழியாக அறிவித்து இறந்து போன சமஸ்கிருதத்தை விட கூடுதல் நிதி ஒதுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். திருவள்ளுவரை காவிமயமாக்குவதை நிறுத்திவிட்டு திருக்குறளை தேசிய புத்தகமாக அறிவிக்க வேண்டும் என்று மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். மேலும் மத்திய நிதிநிலை அறிக்கையில் திருக்குறளை மேற்கோள் காட்டினால் மட்டும் போதாது என்று குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர், பேரிடர் நிதியை விடுவித்து தமிழ்நாட்டிற்கு புதிய ரயில்வே திட்டங்களை அறிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் இந்தி வாரம் கொண்டாடி வரி செலுத்துபவர்களின் பணத்தை வீணடிக்க வேண்டாம் என்று சுட்டிக்காட்டியுள்ள மு க ஸ்டாலின், அந்தியோதயா, வந்தே பாரத் என தமிழ்நாட்டில் ஓடும் ரயில்களுக்கு சமஸ்கிருத பெயர்களை வைக்காமல் செம்மொழி, முத்துநகர் உள்ளிட்ட தமிழ் பெயர்களை மீண்டும் கொண்டுவர வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளார். தமிழ் மீதான அன்பை செயல் மூலம்தான் நிரூபிக்க முடியுமே தவிர வஞ்சகத்தால் வெளிப்படுத்த முடியாது என்று முதலமைச்சர் தனது எக்ஸ் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார். திருவாரூர் மாவட்டத்தில் விவசாயிகள் வரும் 31ஆம் தேதிக்குள் தனித்துவமான அடையாள எண்ணை பெறாவிட்டால் பயிர் காப்பீடு, பயிர்க்கடன் உள்ளிட்ட அரசின் சலுகைகள் கிடைக்காது என வேளாண் துறை தெரிவித்துள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் 66,504 விவசாயிகள் பட்டா நிலம் வைத்துள்ளனர். மத்திய அரசின் அறிவுறுத்தலின்படி அந்தந்த வருவாய் கிராமங்களில் நடைபெற்று வரும் முகாம்களில் பதிவு செய்து தனித்துவமான அடையாள எண்ணை விவசாயிகள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என திருவாரூர் மாவட்ட வேளாண்மை இணை இயக்குநர் அறிவுறுத்தியுள்ளார். இந்த விவசாய பதிவு முகாம் எல்லா வருவாய் கிராமங்களிலும் அது மட்டும் இல்லாமல் பொது சேவை மையங்களிலும் நடைபெறுகிறது. எனவே பட்டாதாரர்களாகிய விவசாயிகள் அனைவரும் அவர்களுக்கு உரிய பதிவு எண்ணை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த தனித்துவமான அடையாள எண்ணை விவசாயிகள் பெற்றிருந்தால்தான் அவர்களுக்கு பயிர்க்கடன், அனைத்து மானிய திட்டங்களிலும் அவர்கள் பயன்பெறலாம். தனித்துவமான அடையாள எண் பெறுவதற்கு விவசாயிகள் தங்களது ஆதார் அட்டை, நிலப்பட்டா, ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்ட கைபேசி ஆகியவற்றுடன் தங்கள் பகுதியில் உள்ள இ சேவை மையம் அல்லது ஊராட்சி மன்ற அலுவலகம் போன்றவற்றில் நடைபெறும் முகாமுக்கு சென்று பதிவு செய்து கொள்ளலாம் எனவும் கூறப்பட்டுள்ளது. சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக ஆஸ்திரேலிய அணியின் கேப்டன் ஸ்டீவ் ஸ்மித் அறிவித்துள்ளார். ஐசிசி சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் தொடரில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற முதலாவது அரையிறுதிப் போட்டியில் இந்தியாவிடம் ஆஸ்திரேலியா தோல்வியடைந்தது. இந்த நிலையில் ஒருநாள் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக ஆஸ்திரேலிய அணியின் கேப்டன் ஸ்டீவ் ஸ்மித் அறிவித்துள்ளார். கடந்த 2010ஆம் ஆண்டு ஒருநாள் போட்டிகளில் ஆல்ரவுண்டராக அறிமுகமான ஸ்மித் ஆஸ்திரேலிய அணிக்காக 170 போட்டிகளில் விளையாடி ஒருநாள் போட்டிகளில் 5800 ரன்களை எடுத்துள்ளார். 12 சதங்கள், 35 அரை சதங்கள் விளாசியுள்ளார் ஸ்டீவ் ஸ்மித். கடந்த 2015 மற்றும் 2023 ஒருநாள் உலகக்கோப்பையை வென்ற ஆஸ்திரேலிய அணியில் ஸ்டீவ் ஸ்மித் இடம் பிடித்திருந்தார். ஒருநாள் போட்டிகளில் இருந்து மட்டும் ஓய்வு பெற்றுள்ள ஸ்மித் T20 மற்றும் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் விளையாடுவார் என்று ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வாரியம் அறிவித்துள்ளது. 10 கோடி ரூபாய் பண மோசடி புகாரில் தனியார் பள்ளி தாளாளரை சேலம் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் முனிரத்தினம். கடத்தூரில் இயங்கி வரும் தனியார் பள்ளியின் தாளாளரான இவர் சென்னை செந்தாதிரிப்பேட்டையைச் சேர்ந்த ராமலிங்கம் என்பவரிடம் கூட்டு ஒப்பந்த அடிப்படையில் கல்குவாரியை குத்தகைக்கு எடுக்கலாம் என கூறி கடந்த 2019ஆம் ஆண்டில் 38 கோடி ரூபாய் வாங்கியதாக கூறப்படுகிறது. ஆனால் முனிரத்தினம் கல்குவாரியை குத்தகைக்கு எடுக்காததுடன் பணத்தையும் திருப்பித் தராமல் 7 ஆண்டுகளாக ஏமாற்றி வந்துள்ளார். கூட்டுத் தொழில் தொடர்பான பணப்பரிவர்த்தனைகள் அனைத்தும் சேலத்தில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் நடைபெற்றதால் ராமலிங்கம் சேலம் மத்திய குற்றப்பிரிவு போலீசாரிடம் புகார் அளித்தார். இதைத் தொடர்ந்து நடைபெற்ற விசாரணையில் முனிரத்தினம் மற்றொரு பண மோசடி விவகாரத்தில் தலைமறைவாக இருப்பது தெரியவந்தது. தேடுதல் வேட்டையை தீவிரப்படுத்திய போலீசார் சென்னையில் பதுங்கியிருந்த முனிரத்தினத்தை கைது செய்து விசாரணைக்கு பின் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே குடும்ப பிரச்சினை காரணமாக 8 மாத பெண் குழந்தைக்கு தந்தையே விஷம் கொடுத்து கொலை செய்ய முயற்சித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சங்கரன்கோவில் அருகே பெரும்பத்தூர் கிராமத்தை சேர்ந்த முத்துக்குமார் என்பவருக்கும் அவருடைய மனைவி முருகேஸ்வரிக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இருவருக்கும் இடையே ஏற்பட்ட தகராறில் முருகேஸ்வரியை முத்துக்குமார் தாக்கியதாக தெரிகிறது. இதனால் முருகேஸ்வரி தன்னுடைய தந்தை வீட்டிற்கு சென்றுள்ளார். இந்த சூழ்நிலையில் தன்னுடைய 8 மாத பெண் குழந்தைக்கு முத்துக்குமார் விஷம் கொடுக்க முயன்றதாகவும் அதனை கவனித்த முத்துக்குமாரின் சகோதரி கலையரசி விஷ பாட்டிலை தட்டிவிட்டதாகவும் கூறப்படுகிறது. இதையடுத்து சங்கரன்கோவில் அரசு மருத்துவமனையில் குழந்தையை பரிசோதித்து பார்த்த மருத்துவர்கள் விஷம் கொடுக்கப்படவில்லை என்பதை உறுதிப்படுத்தினர். அப்புறம் சரி அப்படின்னு ஒரு பிள்ளை மட்டும் கூட்டு போய் என் பிள்ளை நான் என்னமும் செய்தேன், நான் என்னமும் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு 2 பிள்ளையும் கூட்டு வந்து வச்சு வீட்டுக்குள்ள வச்சுட்டான்.
இதனிடையே குழந்தைக்கு விஷம் கொடுக்கும் என்ற தந்தை முத்துக்குமாரிடம் காவலர்கள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். டெல்லி ரயில் நிலையத்தில் ஏற்பட்ட இக்கூட்ட நெரிசலில் சிக்கி 18 பேர் உயிரிழந்த நிலையில் கோட்ட மேலாளர் உள்பட 3 உயரதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். கடந்த மாதம் 15ஆம் தேதி கும்பமேளாவில் கலந்து கொள்வதற்காக டெல்லி ரயில் நிலையத்தில் ஏராளமான பக்தர்கள் குவிந்த நிலையில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 18 பேர் உயிரிழந்தனர். கூட்டத்தை கட்டுப்படுத்த ரயில் நிற்கும் நடைமேடையை மாற்றியதால் நெரிசல் ஏற்பட்டதாக முதலில் தகவல் வெளியானது. ஆனால் அது வதந்தி என்றும் கூட்ட நெரிசலுக்கு சதி செயல் காரணமாக இருக்கலாம் என்றும் கூறப்பட்டது. இது தொடர்பாக ரயில்வே அமைச்சகம் அமைத்த 2 பேர் கொண்ட உயர்மட்ட குழு விசாரணை நடத்தி வருகிறது. இந்நிலையில் டெல்லி ரயில்வே கோட்ட மேலாளர் சுக்விந்தர் சிங் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். இதேபோன்று டெல்லி ரயில் நிலைய இயக்குநர் மகேஷ் யாதவ், டெல்லி ரயில்வே கோட்ட வர்த்தக பிரிவு மேலாளர் ஆனந்த் மோகனையும் பணியிட மாற்றம் செய்து ரயில்வே அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது.